குறைகளை பார்க்கறது இல்லை, அது அவருக்கு தெரியறது இல்லை. நாம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கிறார். ரத்தம் தெளிக்கப்பட்டவர்கள்னு பார்க்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பார்த்தாரோ அப்படிதான் பார்க்கிறாரு. அவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கல, ரத்தம் தெளிச்சிருக்குதா சட்டத்துல நிலைக்கால அதுக்கு உள்ள உட்காந்துருக்கானான்னு பார்க்கிறாரு. ரத்தத்துக்குள்ள வந்துட்டோமா, ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களா நாமன்னு பார்க்கிறாரு. அப்படி மீட்கப்பட்டவர்களா இருந்தா அவர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு சொல்றாரு, நீங்க மீட்கப்பட்டவர்கள், ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், ரத்தம் தெளிக்கப்பட்டவர்கள், ரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டவர்கள். உங்கள் இருதய சட்டத்திலேயும் நிலக்கால்களிலேயும் அவருடைய ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வியாதியை தருகிறவர் இல்ல, உங்கள் பரிகாரியாகிய கர்த்தராய் அவர் இருக்கிறார். இது நம்முடைய உள்ளங்களை இன்றைக்கு நிரப்பட்டும். வீடுகளில் எங்கேயாவது எழுதி வைங்க, கர்த்தர் என்னுடைய பரிகாரி, இயேசு என்னுடைய பரிகாரி. நீங்க எங்கேயாவது எழுதி வைங்க. ஒரு நாளைக்கு 10 தடவை பாருங்க, வாயால் சொல்லுங்க. நிறைய பேர் ஊரெல்லாம் போயிட்டு இயேசு தான் அந்த வியாதியை தந்தாருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை நிறுத்திட்டு இயேசு தான் எங்கள் வீட்டு பரிகாரி, இயேசு தான் எங்களுக்கு சுகமளிக்கிறவர், எங்கள் வீடு ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடு, எங்களை வீடு ரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிற வீடு, நாங்கள் இயேசு ஆண்டவரை விசுவாசிச்சிருக்கிறோம், அந்த ரத்த கோட்டைக்குள்ளே வந்து விட்டோம், ஆகவே நாங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய ரத்தத்தால் காக்கப்பட்டிருக்கிறோம்ங்கிறத சொல்லுங்க. அவரின் பரிகாரிங்கிறத சொல்லுங்க. அவர் உங்கள் பரிகாரியாகவே இருப்பார். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். மாறாவின் தண்ணீரை போல இருந்த என்னுடைய வாழ்க்கையை கல்வாரி சிலுவையில் மரித்த இயேசு இனிப்பானதாக இனிமையானதாக மாற்றி தந்திருக்கிறார். அவருடைய சிலுவை என்னுடைய வாழ்க்கையில இனிமையை கொண்டு வந்திருக்கிறது. மீட்கப்பட்டவன் நான், ரத்தம் தெளிக்கப்பட்டவன் நான், சுத்திகரிக்கப்பட்டவன் நான், நான் தேவனுடைய பிள்ளை. அவரே என்னுடைய பரிகாரியாய் இருக்கிறார். என்னுடைய வீட்டின் பரிகாரி அவர், குணமாக்குகிறவர், சுகமாக்குகிறவர். அவருடைய தழும்புகள் என்னை குணமாக்குகிறது. அவருடைய சுகத்தையும் விடுதலையும் நான் விசுவாசிக்கிறேன், அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தண்ணீட்டை கொண்டு பிரச்சனையை காமிச்சு, பிரச்சனைக்கான தீர்வு மரம்னு காமிச்சு, அப்புறம் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார், நான் இனிமே உனக்கு பரிகாரியாக இருப்பேன்.